நமச்சிவாய வாழ்க வாழ்வளமுடன். சன் ஜோதிட உயர்கணித சார ஜோதிடத்தின் மூலமாக இன்று ஒரு உதாரண ஜாதகத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு ஜாதக பாடம் நடத்த விரும்புகின்றேன். முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, இப்போ ஒரு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஜாதக கட்டத்தை பாருங்கள். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்களா, லக்கணம் வந்து தனுசு லக்கணம், வயசு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 வயசு ஆயிடுச்சு. இப்போ அவருக்கு என்ன திசை போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, கேது திசை சுக்கிர புத்தி போயிட்டுருக்கு. இப்போ கேது திசை சுக்கிர புத்தி அப்படின்னு பார்க்கும்பொழுது, கேது திசை சுக்கிர புத்தி அவருக்கு எந்தெந்த பாவங்களை குறிகாட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, 1, 9 கேது 1ஆம் பாவத்தை குறிகாட்டுது. அதே சமயத்தில் சுக்கிரன் வந்து 9ஆம் பாவத்தை குறிகாட்டுது. கேது நின்ற உபநட்சத்திரம் வந்து 8ஆம் பாவத்தையும் தொடர்பு கொள்ளுது. அதே மாதிரி சுக்கிரனும் 8ஆம் பாவத்தையும் தொடர்பு கொள்ளுது. இப்போ இவருக்கு வயது வந்து பார்த்தீங்கன்னாக்க, கிட்டத்தட்ட வயது அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய வயது கிட்டத்தட்ட 77 நடக்குது. 77 வயது. எப்பொழுதுமே ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுது வயதை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது ஜாதகர் ஆனா பெண்ணா வயது, ஏன்னா வயதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பலன் சொல்லணும் அல்லவா. இப்போ ஒரு குழந்தையோட ஜாதகத்தில் 2ஆம் பாவம் 8ஆம் பாவத்தில் தொடர்பு கொண்ட நம்ம என்ன சொல்லணும், குழந்தை வந்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் சிரமப்படுங்க அப்படின்னு சொல்லலாம். இதே ஒரு 30-35 வயசு ஆணுக்கு அதே 2ஆம் பாவம் 8ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது நம்ம பலன் சொல்வதாக இருந்தால், ஜாதகர் வந்து மனைவி வந்து ரொம்ப கொடுமையாக திட்டுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் வாய் பேச்சில் சண்டைக்கு அங்கங்கே போவாங்கன்னு சொல்லலாம். இதே மறுபடியும் 70 வயசாக வரும்பொழுது என்ன சொல்லுவோம், இந்த குழந்தைக்கு என்ன பலன் சொன்னோமோ அதை தான் திருப்பி ரிப்பீட் சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போது ஒரு ஜாதகத்தை நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளும் பொழுது முதல்ல ஜாதகர் ஆனா பெண்ணா, வயது, இன்னும் ஒரு படி மேலே போனால் அவர் இருக்கக்கூடிய இடம், ஏன்னா இடத்தை பொறுத்தும் அந்த பொருட்கள் வந்து மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. சரி, இப்போ பலனுக்கு வருவோம். இப்போ இவருக்கு வந்து என்ன சொன்னோன்னா, கேது திசை சுக்கிர புத்தி போகுதுன்னு சொல்லி சொன்னோம். அப்போ கேது திசை சுக்கிர புத்தி, கேது 1ஆம் பாவத்தையும் 8ஆம் பாவத்தையும் தொடர்பு கொள்ளுது, சுக்கிரனும் 1ஆம் பாவத்தையும் 8ஆம் பாவத்தையும் தொடர்பு கொள்ளுது. இப்போ இவருக்கு வயது வந்து கிட்டத்தட்ட 77ன்னு சொல்ல வந்தோம். அப்போது இவருக்கு உண்டான பலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதாவது 1, 9 பாவங்களை தான் திசையை குறிகாட்டுது. அப்போ 1, 9 என்பது மிகவும் சிறப்பான பலன்களாக தான் இருக்க வேண்டும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேது நின்ற நட்சத்திரத்தை நாம் சரியாக கவனிக்க வேண்டும். கேது நின்ற நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, கேது நின்ற நட்சத்திரம் சந்திரன், சந்திரனுடைய நட்சத்திரம் கேது நிற்கிறார். அப்போ சந்திரனுடைய குறிகாட்டும் பாவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8. நல்லா கவனமாக புரிஞ்சுக்கிங்க. சந்திரனுடைய குறிகாட்டும் பாவம் 8, சந்திரனுடைய குறிகாட்டும் பாவம் 8, கேதுடைய சூப்பர் சப்புன்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து புதன் 3 நாளை தொடர்பு கொண்டு, அப்போ கேது வந்து கரெக்டாக 1, 3 ஆகிய பாவங்களை தொடர்பு கொள்கிறார். இப்போ நம்ம பலன் எப்படி எடுக்க வேண்டும் என்று சொல்ல போனால், ஏற்கனவே கேது 1, 9 பாவங்களை தொடர்பு கொள்ளுது, அப்போ நல்லா இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. கேது நின்ற நட்சத்திரத்தை வைத்து நாம் பலன் கூற வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது கேது வந்து 1, 3க்கு தொடர்புள்ள இருக்கிறார். அப்போ 1, 3 சம்பவங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். குறிப்பாக சந்திரன் 8ஆம் பாவத்திலிருந்து நடத்துகிறார். அப்பொழுது சந்திரன் 8ஆம் பாவம் கேது இது ரெண்டையும் கால்குலேஷன் பண்ணும்பொழுது ஜாதகர் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோயில் அவதிப்படுவார் என்று நாம் சொல்லலாம். ஏன் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்திரன் நீர் சம்பந்தப்பட்டது. ரெண்டாவது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, வயது அப்படின்னு பார்க்கும் பொழுது வயது கிட்டத்தட்ட 76 அப்படிங்கும்போது, அப்போ உடல் ரீதியாக நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. கேது அப்படின்னா நுண்ணுயிர் தாக்குதல்னு அர்த்தம். ஒரு சின்ன விஷயம் கூட பெருசாக போயிட்டு இருக்கும். பெருசாக இருக்காத மாதிரி தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ள பிரச்சனையாகவே இருந்துட்டு இருக்கும். தீர்க்க முடியும் நோய், தீர்க்க முடியாத நோயின்னு 2 வகை குறிப்பிடலாம். அப்போ கேது ப்ளஸ் சந்திரன் இது 2 கூட்டணி போட்டு அவருடைய 8ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டு இருக்கிறதுனால கேது வந்து நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த ஆஸ்மா, நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கொடுக்கும். இதை முதல் கட்டமாக ஜாதகருக்கு நம்ம அப்படி தான் சொல்லணும். அப்படி தான் இருந்தது. நான் என்கிட்ட பலன் பார்க்க வந்தவர்கிட்ட சொன்னேன், ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது 1, 3 ஆகிய பாவ தொடர்பு. இந்த 1ஆம் பாவம் 3ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது மரணத்திற்கு ஒப்பான படுக்கை அப்படி எடுத்துக்கலாம். ரெண்டாவது கையெழுத்து ஒப்பந்தம், கையெழுத்து
பிரித்து 3 என்பது நம்மகிட்ட இருக்கிற சொத்தை நம்ம இழக்கிறது, அதை கையெழுத்து போகிறோம் இல்லையா, ஒப்பந்தம் அப்படின்னு சொல்கிறது. அதனால தான் ஒரு தடவைக்கு 2 தடவை எப்பொழுதுமே இந்த 3ஆம் பாவம் தொடர்பு கொள்ள போது மட்டும் இந்த கையெழுத்து போடக்கூடிய சம்பவங்கள் வந்தால் நீங்கள் தெளிவாக படித்து பார்த்து போடுங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இவருக்கு வயசாகி போச்சு, இவர் இதுக்கு மேலே எப்படி அப்படின்னு பார்க்கல, அந்த சொத்து பிரச்சனைன்னு வருது இல்லையா, அண்ணன் தம்பி பிரச்சனை, சொத்து பிரச்சனை. இது இவராக ஒரு முடிவு பண்ணி வயதானாலும் பரவாயில்ல நம்ம பிரச்சனை முடிச்சிடலான்ட்டு இந்த கையெழுத்து போடக்கூடிய சம்பவங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு நடக்குது. அதாவது சொத்து இவரை விட்டு போகுதுன்னு அர்த்தம். எது 1ஆம் பாவம் 3ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது சொத்து நம்மளை விட்டு போகிறது, நிரந்தரமாக நம்ம விட்டு போவது. இதே இன்னொரு விஷயம் எடுத்துக்கலாம், நிரந்தரமாக நம்மளை விட்டு உயிர் பிரிவதும் இதே தான் காட்டும். உங்களுக்கு 2 விஷயத்தை பிரிச்சுக்கணும். அதனால தான் ஏற்கனவே சொன்னேன், வயது, அவங்க இருக்கக்கூடிய இடம், இதெல்லாம் நம்ம கால்குலேஷன் பண்ணி தான் ஒரு ஜாதகத்துக்கு சரியான பலன் நம்ம சொல்ல முடியும். அப்போ இவருக்கு 2 சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த கேது திசை சுக்கிரன் புத்தி கையெழுத்து ஒப்பந்தம் சொத்து பிரிவதையும் காட்டும், இவர் உடல் உயிர் பிரிவதையும் காட்டும். அதனால் நம்ம பலன் சொல்லும் பொழுது கேபி முறையில் எந்த கிரகம் எந்தனுடைய நட்சத்திரத்தில் இருக்குதோ அதனுடைய பலனத்தை செய்யும். அதான் இப்போ உதாரணம் ஏற்கனவே சொன்ன கேது நின்ற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் 8ஆம் பாவத்தை குறிகாட்டுது. அதனுடைய சூப்பர் சப் 3ஆம் பாவமாக இருக்கிறதுனால கரெக்டாக எஃபெக்ட் லிங்க்னு சொல்லக்கூடிய இறுதி முடிவு அப்படின்னு சொல்லக்கூடிய 1-3 பாவத்தை மட்டுமே குறிகாட்டுது. அப்போ 1-3 பாவத்துக்கு மட்டும் நாம் பலன் சொல்லும் பொழுது அந்த பலன் மிகவும் துல்லியமாக இருக்கும். அதே சமயத்தில் அது ஃபஸ்ட்டு கேது திசை சுக்கிர புத்தி கேது 1 சுக்கிரன் 9ஆம் பாவத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பலன் தவறாகவே முடியும். அதனால் ஃபஸ்ட்டு உபநட்சத்திரம் எந்த சாரத்தில் இருக்கிறதோ அதனுடைய பலனை அப்படியே நாம் சொல்லும் பொழுது மிகவும் துல்லியமான பலன்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எப்பொழுதுமே கிரகன் என்ற நட்சத்திராதிபதி எந்த பாவங்களை குறிகாட்டுதோ அதனுடைய பலன்களை நாம் எடுத்து சொல்லும்போது மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று இந்த எபிசோடில் நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நமச்சிவாய வாழ்க, வாழ்க வளமுடன்.